வணக்கம். இந்த வீடியோவில் பிஎம் கிசான் 23வது தவணை ரூபாய் 2000 சார்ந்து விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இது குறித்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விவசாயிகளுக்கான மத்திய அரசினுடைய மிக முக்கியமான நலத்திட்டத்தில் ஒன்றான பிஎம் கிசான் திட்டத்தின் 23வது தவணை குறித்து தற்போது பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. இது ரூபாய் 2000 என்று 3 சம தவணைகளாக ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் ஒருமுறை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இதுவரையில் 22 தவணைகள் வெற்றிகரமாக வழங்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்ததாக 23வது தவணை 2026 ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 9 கோடி விவசாயிகள் இந்த தவணையின் மூலம் பயன்பெறுவார்கள் என்று கூறப்பட்டாலும் இதற்கான அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நேரடி நிதி ஆதரவை வழங்குவதுதான். ஆனால் அனைவருக்கும் இந்த ரூபாய் 2000 தொகை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. சில முக்கிய நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாததால் விவசாயிகள் இந்த தவணையை இழக்க நேரிடலாம். குறிப்பாக ஒரு விவசாயியின் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் அரசு பணியில் இருந்தாலோ அல்லது ஓய்வு பெற்றவராக இருந்தாலோ அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தகுதி பெற முடியாது. அதேபோல கடந்த நிதியாண்டில் வருமான வரி செலுத்தியோர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மேயர் போன்ற அரசியலமைப்பு பதவியில் இருப்போர் அல்லது இருந்தவர்கள் ஆகியோர் இத்திட்டத்திலிருந்து விலக்கப்படுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக தொழில்நுட்பம் மற்றும் ஆவண தொடர்பாக சில காரணத்தால் தவணை தொகை தாமதமாகவோ அல்லது நிறுத்தப்பட்டோ இருக்கலாம். முக்கியமாக KYC சரிபார்ப்பு செய்யாமல் இருந்தால் 23வது தவணை தொகை வழங்கப்படாது. அதேபோல் நில விவரங்கள் அரசு பதிவுகளுடன் பொருந்தாமல் இருந்தால் அல்லது தவறான தகவல் இருந்தால் பணம் வராமல் போகலாம். மேலும் வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்படாதது அல்லது NPCI இணைப்பு செயல்பாட்டில் இல்லாதது ஒரு முக்கிய காரணம். சில மாநிலங்களில் விவசாயி பதிவு ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாக இருப்பதால் அதனை முடிக்காதவர்களுக்கும் தொகை கிடைக்காது. இந்த சிக்கல்களை சரி செய்ய விவசாயிகள் சில எளிய முறைகளை பின்பற்றலாம். அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தின் மூலம் தங்களுடைய விண்ணப்ப நிலையினை சரிபார்க்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் மூலம் திருத்திக் கொள்ளலாம். மேலும் நேரடி உதவிக்காக 155261 அல்லது 1800115526 போன்ற உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம். தேவைப்பட்டால் 011233811092 என்ற உதவி மைய எண்ணிலும் ஆலோசனைகளை பெற முடியும். மொத்தத்தில் பிஎம் கிசான் திட்டத்தின் 23வது தவணை பல கோடி விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் சில முக்கிய நிபந்தனைகள் மற்றும் ஆவண சரிபார்ப்புகளை புறக்கணித்தால் இந்த ரூபாய் 2000 தொகையினை இழக்க நிலை ஏற்படலாம். எனவே விவசாயிகள் தங்களுடைய KYC, வங்கி இணைப்பு மற்றும் நிலவரத்தை உடனடியாக சரிபார்த்து புதுப்பித்துக் கொள்வது மிகவும் அவசியம். இதன் மூலம் எந்தவித தடையும் இல்லாமல் அடுத்த தவணை தொகை பெற முடியும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.